எல்லாமே நல்லா போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் ஏதாச்சும் நெகட்டிவான விஷயத்தை வச்சு சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ காவேரி தன்னுடைய கர்ப்பத்தை கம்ப்ளீட்டாக சொல்லி அதை வாய்ஸ் நோட்டாக வேறு அனுப்பி அதை விஜயும் பார்த்ததுக்கு பிறகு எப்படியெல்லாம் இவங்க கதையை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கற்பனையான ஒரு எபிசோட் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட் இஃப் எபிசோடில் முதல்ல எடுத்தோன்னே இப்போ ரோட்டோரமாக காரை நிப்பாட்டிட்டு அந்த கார்லேருந்து இறங்கி வந்து பன்னு சாப்பிட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காரு, டீயை சாப்பிடலாம் அப்படின்னு வந்து இப்போ விஜய் உட்காந்துருக்காரு. இதில் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஏதோ ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் ஆன் பண்ணால் ஃபோனில் ஃபுல்லாக மெசேஜ், அதுவும் ஆடியோ நோட்டாக, அதுவும் பக்கமாக ஆடியோ நோட் இருக்கிறத பார்த்து இன்னும் இவ்வளோ ஆடியோ அனுப்பியிருக்காங்க, என்ன ஆச்சு காவேரிக்கு அப்படின்னு யோசிச்சு சாரி கேட்குறாளா அப்படின்னு வந்து பார்த்தா ஃபோனை ஆன் பண்ண உடனே ஐ எம் சாரிங்க அப்படிங்கிறதான் ஆரம்பிக்குது. பரவாயில்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க தெரியுமா காவேரிக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறமா அவர் வந்து நான் அம்மா கிட்டக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் கர்ப்பமாக இருக்கதையும் சொல்லிட்டேன், அம்மா உனக்குள்ள உடனே பார்க்கணுங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் அவங்க சொல்கிற மாதிரி விஷயத்த கேட்குறாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை காவேரி விட்டுடுறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து பாட்டியும் சித்தியும் வந்து மிரட்டினதுனால தான் அன்னைக்கு வந்து நடந்த பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் சொன்ன மாதிரி காமிக்கவும் இல்லை. அதே மாதிரி வந்து அதை அவர் கேட்ட மாதிரியும் அது எக்ஸ்பிரஷன் இல்லை. ஏன்னா அதுக்கு அவர் ஷாக் ஆகவும் இல்லை. ஸோ இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கர்ப்ப நியூஸை எப்படியோ காவேரி தைரியமாக சொல்லியாச்சு, அந்த வீட்டில் ஒரு முடிவெடுப்பாங்க நமக்கு நம்பலாம், அதுவும் வந்து அவங்க அம்மா பாசிட்டிவான முடிவுன்னு சொல்லலை, முடிவெடுப்பாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி இவர் வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக போகலான்னு போக இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பசுபதி அண்ட் ஆட்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கடகடன்னு வந்து இப்போ விஜய் இங்கே பார்த்தோம் அப்படிங்கும்போது விஜய் திருப்பி நான் அந்த பக்கமே போய் சேருவான் போலையே இருக்கு, இவனை முதல்ல ஏதாச்சும் நம்ம கையை உடச்சதுக்கு இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க ஒரு காரில் துரத்திக்கிட்டே போய் விஜயை இடிச்சு விட விஜய் புதுக்கட்டின்னு வந்து இப்போ கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டுருச்சு அதனால வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் திடீர்னு வர இப்போ தான் அந்த பையன் வருவான்னு நினச்சிட்டு தான் எங்கே அந்த பையன் வரல பார்த்தீங்களா, வரவே இல்லை, அவனை ரீச்சே பண்ண முடியலையா அப்படின்னு வந்து சாரதா குமரட்டை கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் அப்படிங்கிற தகவல் வந்தால் அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வந்து அறக்க பறக்க அடிச்சுட்டு இந்த குடும்பமே கிளம்பி போக இந்த குடும்பம் கிளம்பி போனால் அங்கே அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாட்டியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சித்தி எல்லாரும் இருந்து இதுக்கு தான் நாங்கள் அப்போவே சொன்னோம், இந்த பசுபதி தான் ஏதோ பண்ணியிருக்கான், நல்லா ரோட்டில் வந்துட்டு இருந்தவனே ஏதோ ஒரு வண்டி வேணுனே இடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறாங்க, அது அந்த பசுபதியோட வேலையாக தான் இருக்கணும், எங்கள் பேரனோட உயிருக்கு உத்தரவாதம் வேணும், எங்களுக்கு இருக்கிறதே அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது தான் அத்தனை தடவை சொன்னோம், கேட்கவே இல்லை, அவனும் பைத்தியம் மாதிரி அவன் பின்னாடியே வந்தான், நீ ஒரு விவாகரத்து கூட கையெழுத்து போட்டு தரல, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசு, நாங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்க உள்ளார விஜய் அப்படியே வந்து மயக்கத்தில் இருக்கிற நேரத்திலேயே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ காவேரி ஐயோ பாட்டின்னு உண்மையை சொல்லலான்னு வரும் பொழுதே இந்த சமயத்தில் நீ மட்டும் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே அவன் ஆள் அனுப்பி அந்த பசுபதி என் பேரனை கொண்டுடுவான், என் பேரனை உயிரோட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா, உனக்கு அதான் தேவையா, உனக்கு நல்லது பண்ணி எத்தனை தடவை உன் குடும்பத்துக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கான், அவனோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு இந்த சித்தியும் இந்த பாட்டியும் சேர்ந்து கில்ட் ட்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது காவேரி ஐயோ அப்படி இல்லை நான் என்ன சொல்ல வரேனான்னு தயங்கி இந்த பக்கம் அவங்க அம்மா சாரதா ஏறதாலாம் ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கும் பொழுதே ஒரு கட்டத்தில் இவங்களுடைய கர்ப்ப நியூஸை அவங்கள்ட்ட சொல்லவே முடியாமல் போய் இவங்க வந்து கோபமாகி இப்போ என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்து காவேரி நிஜம்தானே பசுபதி வந்து டார்ச்சர் பண்ணிட்டே தானே இருக்க போகிறாரு, இப்போ இவ்வளோ தூரம் இடித்தவன் நாளைக்கு வந்து நம்ம வயிற்றில் குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சால் விஜயோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, என் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் உத்தரவாதம் இல்லை, நான் இல்லாட்டியும் பரவாயில்ல என் குழந்தையும் அவரும் நல்லா இருக்கணும், அதனால் இப்போதைக்கு இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு திருப்பி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து அவங்க இப்போ கொடுங்க அந்த கையெழுத்து பேப்பரை கொடுங்க, டிவோர்ஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்க சுயநினைவு வந்து கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இப்படி வந்து காவேரி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா, அவள் எங்கேயோ இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் அவர் வந்து இப்போ அப்படி என்ன வான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார அவங்க அம்மா ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தானா அப்போ என்ன அர்த்தம், வயிற்றில் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க டிவோர்ஸ் கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாங்க குடும்பமே என்ன, அப்போ அவங்க யாருக்குமே நான் வேணாமா அப்படின்னு திருப்பி விஜய் வந்து முருங்கமரம் ஏறுறதும் இந்த பக்கம் வந்து இதுங்களும் பாவமாக உட்காந்துருக்கிறது நெகட்டிவாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அப்படியெல்லாம் கொண்டு போனால் பார்க்குற நமக்கு செம கடுப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த கதையை கொண்டு போகிற விதத்தில் நல்லாவே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நேராக அவர் இங்கே வர்றது, இப்போ அதுக்கு நடுவில் இந்த தடங்களெல்லாம் மீறி இங்கே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, அங்கே வந்து முதல்ல வந்து எல்லாரும் தயங்கி எதுக்கு இவ்வளோ கூட்டு வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை
நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லை. காவேரி வைத்த என் குழந்தை இருக்குது, நாங்கள் 2 பேரும் சும்மா கான்ட்ராக்ட் கணவன் மனைவியாக இருக்கலை அப்படிங்கிறத அவர் போட்டு உடச்சாருனா நல்லாயிருக்கும். இந்த ஹாப்பி ப்ரெடிக்ஷனை நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அதை வந்து கீழே லிங்க்லேயும் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை பார்த்தா என்ன தோணுது? அது நல்லா இருக்கா, இல்லை இப்படி வந்து நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பற்றியும், இப்படி போனால் தான் கதையை ரொம்ப நாள் இழுக்கலான்னு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது, எது பெட்டர்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.